குடம் தூக்க போராட்டம், கிணச்சான் கரையோரம் கண்டி தூக்க போராட்டம். இப்படி எங்கு பார்த்தாலும் போராட்டமாக தானே இருக்கும். குழந்தை இல்லாத வீட்டில சரி போராட்டத்தை நடக்கும். நமக்கு கருமம் செய்ய ஒரு குழந்தையாவது வேண்டாமா? அதே நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தால் சரி, கையில காசு இல்லாட்டாலும் வட்டிக்கு வாங்கியாவது தாளக்காரட்டையாவது வட்டிக்கு வாங்கி ஈமச்சடங்க கச்சிதமா முடிச்சிருவோம். அதுக்காவது நமக்கு ஒரு குழந்தையாவது வேண்டாமா? ஆமா மன்னா, நான் செப்ப உடத்தை தூக்கி இடுப்பிலை வைத்து சரி அடு குடிக்க தண்ணி எடுக்க சென்றேரானாய். நான் தண்ணீருக்கு போகும்போது அங்கு எந்தரத்து பெண்கள் எல்லாம் சரி ஏன் மன்னாது மன்னவாரே என் மகிட முடிய ராஜம் மன்னா என எப்படி பேசுகின்றார் என்று தெரியுமா? அவர்கள் எப்படி எப்படி பேசுகிறாள்? மலடி நல்ல மலடி என்னை மலடி மலடி என்று மாநிலத்தோர் பேசுகின்றார். ஆமா, என்னை மலடி என்று கேட்கும் நாள் மன்னா மாண்டிட்டாலும் குற்றமில்லை. என்னை இரிசி என்று கேட்கும் நாள் நான் இறந்திட்டாலும் குற்றமில்லை. அது இறந்திட்டாலும் குற்றமில்லையே மன்னா. ஆமா, அதுக்கு ஏமா நீ இப்ப அப்படி அழுதுகிட்டு இருக்க? சரி, உன்னை இப்ப என்ன சொல்லி இருக்காங்க? ஆமா, இப்ப உன்னை மலடின்னு தானே சொல்லி இருக்காங்க, கிளடின்னு சொல்லலையே. அதாவது உலகத்திலே சரி மலடி பட்டம் வாங்கலாம், சரி, ஆனா கிளடி பட்டம் மட்டும் வாங்க கூடாது. வாங்க கூடாது. கிளடின்னு சொல்லிட்டா புள்ள இருக்காது, பிள்ளை இருக்காது. ஆனா மலடின்னு சொன்னா எப்ப நானும் குழந்தை இருக்கும். என்னைக்காவது ஆண்டவன் கிருபையால உனக்கு புள்ள இருக்கும். சரி, அதுக்கு ஏன் இப்படி வருத்து போடுத? என்னத வருத்து போடுறேன்? ஏன் வருத்தப்படுதுன்னு வருத்தப்படுதியா? ஆமா, அப்பதான் நாகக்கண்ணை கடிலே கண்டார். சரி மன்னா, ஆறு குழந்தை செல்வம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இனிமேல் இந்த நாகலோக பட்டணத்தில் நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். ஹலோ, சிவந்தி ஆயத்தினார் மண்டபத்தில் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் அன்னதானத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியாளர் அன்போடு அழைக்கின்றார்கள். சிவந்தி ஆயத்தினார் மண்டபத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியாளர் அன்போடு அழைக்கின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணை கடிலே கண்டார். ஆமா மன்னா, என்னம்மா? குழந்தை செல்வம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் இனிமேல் இந்த நாகலோக பட்டணத்தில் நான் ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். அதாவது உலகத்திலே சரி, தித்திக்கும் கனி திகட்டாத கனி என்ன கனி? பிள்ளை கனிதான. அதாவது உலகத்திலே ஒரு பிள்ளை இல்லை என்றால் சரி, அவர்களுக்கு பெருமை என்பது கிடையாது, பெருமை கிடையாது. அதனால இனிமேல் சரி யாரையும் நம்ப முடியாது. சரி சரி, அதனால் அந்த ஆதிகரை கண்ட பகவானையே வேண்டி ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து பாரதவம் செய்து, ஆமா, பிள்ளை வரம் வாங்கி வந்தால் இந்த நாகலோக பட்டணம் வருவேன். ஆண்டவன் குழந்தை வரம் கொடுக்காவிட்டால்
சரி, இமயமலை அடிவாரத்திலே நான் மாண்டு மடிஞ்சிருவோம் அண்ணா. நாக்க புடுங்குவேன். என்ன தேடாதீங்க. நாண்டுகிட்டு நின்னு செத்துருவேங்க. அம்மா நாகக்கண்ணி, சரி அப்படிலாம் சொல்லாதம்மா. ஆமா, உனக்கு பகவான் பிள்ளவரம் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு வா. ஆமா, அப்படி பிள்ளவரம் கொடுக்கலையா, சரி நீ நாகலோக பட்டணத்துக்கே வந்துரு. சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய நாகராஜ மன்னவர் சொல்லவும், ஆமா, நாகக்கண்ணி கடிலே கண்டாள். சரி, ஒரே ஒரு குழந்தை வரத்திற்காக, ஒரு குழந்தை வரத்துக்காக அடிகொடிய தபம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி, சரி நாகலோக பட்டணத்தை விட்டு, ஆமா, நாகக்கண்ணி எங்கே வருகின்றாள்? நாகக்கண்ணி எங்கே வருகிறாள்? அவள் நாகலோகம் தடை கடந்தான் நலமுடைய நாகக்கண்ணி, நாகலோகம் தடை கடந்தான் நலமுடனே நாகக்கண்ணி, வேணுடல் கடல் கடந்தே நாகக்கண்ணி வாராளையாலே, கடல் கடந்தே நாகக்கண்ணி வாராளையாலே, நல்ல குழந்தை வரத்திற்காக ஆமா அடிகொடிய தவம் இருக்க வேண்டுமே என்று சொல்லி கொடிய தவம் செய்வதற்கு அந்த நாகக்கண்ணி பெண்குடியாள் சரி அந்த நாகலோக பட்டணத்தை விட்டு ஆமா காடு செடி எல்லாம் கடந்து காண்டவன சோலைகள் விட்டு பாசி படர்ந்த மலை வங்குனித்தோர் ஓடுமலை ஊசி உயர்ந்த மலை உத்திராட்சம் காய்க்கும் மலை இமயமலை அடிவாரத்திலே வந்து சரி ஒரே ஒரு பிள்ளை வரத்திற்காக அம்மா அடிபெரும் தவம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சபாஸ் அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணி பெண்கொடியாள் அவள் அங்கு என்னையா செய்கின்றாள்? அவ என்ன செய்து வருகிறாள்? அவள் சாந்தானை தரை மேடோகே
தரமெழுகி சந்தனத்தால் கோலமிட்ட இடமதிலே கொலைவாள கமுகு நாட்டி கண்ணியடி மூலையிலே கணபதி பெருமானை பிடித்து வைத்து தேங்காய் பழங்கள் எல்லாம் உடைத்து வைத்து தேவகற்புரம் தான் கொடுத்து ஆடி ஆதிரை கண்ட பகவானையே வேண்டி ஆமாம் ஆடி பாரத்தவம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணி வெண்கொடியாள் ஆமாம் அந்த இமயமலை அடிவாரத்திலே வந்து சபாஸ் ஆடு பிள்ளை விரத்திற்காக ஆமாம் அவள் அங்க எப்படியா தவம் இருந்து வருகின்றாள் நாகக்கண்ணி எப்படி தவம் இருக்கிறாள் வளரே என்றே வேண்டி தவமே சிவ சிவ சிவனே என்றே வேண்டி தவமே ஈராறு 12 வருட காலமாகவே ஆமா பாரத்தவம் செய்து வருகின்றாள். சபாஸ். அப்படி அங்க இருக்கக்கூடிய நாகக்கண்ணி பெண்குடியால் சரி அன்ன ஆகாரம் இல்லாமல் ஊன் உறக்கம் என்பது கிடையாது. அடிக்கின்ற காட்சியை ஆகாரமாக புசித்துக் கொண்டு அல்லும் பகலும் 60 நாளிகை ஆண்டவன் பேரை உச்சரித்துக் கொண்டு அரோகர அரணை என்று சிவ சிவ சிவனை என்று சிவனை வேண்டி தவம் இருந்து கொண்டிருக்கின்றாள். 1 வருடமா 2 வருடமா ஈராறு 12 வருட காலமாகவே ஆமாம் ஆடி பாரத்தவம் செய்து வர சரி இந்த நாகக்கண்ணுடைய தவநிலையாகப்பட்டது முற்றி பெற்று அவ செய்யக்கூடிய தவநிலை முற்றி பெற்று ஆதி கைலாச பருவதமே வருகின்றது. ஆண்டவன் கொலுவிருக்கக்கூடிய கைலாச மலையை நோக்கி வருது. அந்த கைலாச பருவதமே அங்கு கிடுகிடுவென்று அசைந்து கொண்டே இருக்க ஆமோ அன்னையுமா பார்வதியுடைய மேனியெல்லாம் ஆதிபராசக்தி பார்வதி மேனியெல்லாம் அனல் வாடை அக்கினி வாடையாகவே அடிக்க கைலாசத்துல பார்வதியால இருக்க முடியல. சரி அக்கினி சோலையா இருக்கு. பார்வதி ஓடோடி வருகின்றார். ஆமாம் ஐயா பகவானே ஓ ஆண்டவனே ஒரே நகாலோ
என்னய்யா? இது என்ன ஒரு நாளும் இல்லாத திருநாள் கூடமாக இருக்கின்றது. ஆமாம். இந்த அசையாத கைலங்கிரிமலையை அசைந்து கொண்டிருக்கு. சபாஸ். என்னுடைய மேனி எல்லாம் சரி அனல் வாடை அக்கினி வாடையாக அடிக்கின்றது. அக்கினி சோலையா இருக்கு. அந்த காரணத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஏ பார்வதி, என்ன? அதாவது நாகலோக பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய சரி நாகக்கண்ணி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் சரி என்னை நினைத்து ஒரு குழந்தைக்காக 12 வருட காலமாகவே அவ பாரத்தவம் செய்து வருகிறாள். அவளுடைய தவநிலையாகப்பட்டது முற்றி பெற்று அவ செய்யக்கூடிய தவநிலை 12 வருடம் முடிந்து முற்றி பெற்று விட்டது. இந்த கைலாசமே இப்படி அசைந்து கொண்டு இருக்குமா? அதனால கைலாச மலை கிட்டு 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 ஆடு. அப்ப நீங்க போய் வரம் கொடுத்துட்டு வரலாம்ல? வரம் கொடுக்க வேண்டும் பார்வதி. சரி, ஆனா அவ எதற்காக தவம் இருக்கிறா உனக்கு தெரியுமா? அவளோ பிள்ளை வரத்திற்காக தவம் இருந்து கொண்டு இருக்கின்றாள். நான் பிள்ளை வரையின மடியில கட்டியா வச்சிருக்க, அவுத்து கொடுத்து போன்னு சொல்ல வந்ததும் தூக்கி கொடுப்பதற்கு இல்ல கடையில வாங்கி கொடுக்கிற பொருளா? சரி, அவ ஒரு குழந்தைக்காக கொடிய தவம் செய்கிறான். அவளுடைய திரியேட்டிலே பிள்ளை வரம் இருக்கா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நாகக்கண்ணி தலையெழுத்த பார்த்துத்தான் பிள்ளை வரம் கொடுக்க முடியும். பிள்ளை வரம் கொடுக்க முடியும். ஆமா அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆதிகரை கண்ட பகவான் பார்த்தார். சரி, அவர் அங்கு யாரை அவர் அழைத்தார்? ஆண்டவன் சிவபெருமான் யாரை அழைக்கிறான்? கேவாரோமையா சித்திரபுத்திர ஐனாரை வரவழைத்தார். அவர் சித்திரபுத்திர ஐனார். அவர் யார் தெரியுமா? யார் அது? அவர்தான் உலக கணக்கு புள்ள. உலக கணக்கு பிள்ளை. உலகத்தில் உள்ள மக்கள் தலையெழுத்து போறான். சரி, அவர் கையில தான் இருக்கு. அப்ப நம்முடைய தலையெழுத்து அவர்கிட்ட தானே இருக்கும். ஆமா, நம்ம தலையெழுத்து அவர் கையில தான் இருக்கு. சரி, தாளக்காரங்க தலையெழுத்து அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட தான் இருக்கா? பட்டக்காரன் தலையெழுத்து அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, எல்லாருடைய தலையெழுத்து சித்திரபுத்திர ஐனார் கையில வச்சிருக்காரு. அப்படியே சித்திரபுத்திர ஐனாரை வரவழைத்தார். ஆனா தாளக்காரன் தலையெழுத்து அடியில கொண்டு வச்சிருக்காரு. அடியில கொண்டு வச்சுட்டாரோ? இப்ப எடுக்க மாட்டாரு. சரி சரி, அது பழைய ஆடு தேஞ்சு போச்சு. ரொம்ப நாளாயிடுச்சு. பழைய ஆடா போச்சு. பழைய அப்படியா? நாளாயிடுச்சு. அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு எடுப்பாரோ? ஆமா. அப்படி அங்க இருக்கக்கூடிய சித்திரபுத்திர ஐனாரை வரவழைத்தார். சரி, நாகராஜன் நாகக்கண்ணியுடைய திரியட்டை எடுத்து பார்த்து சொல்ல வேண்டும். ஆமாம். அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சித்திரபுத்திர ஐனார் பார்த்தார். சரி, முதலாவதாக அந்த நாகராஜ மன்னருடைய திரியட்டை பார்க்கின்றேன். அம்மா நாகராஜன் அதாவது திரியட்டை எடுத்து புரட்டி பார்க்கிறார். சரி சரி, இந்த நாகராஜ மன்னருடைய திரியட்டை பார்க்கின்ற போது ஆமா, இவருக்கு 7 ஜென்மத்துக்கும் ஏந்தும் பிள்ளை என்பதே கிடையாது. ஐயா சித்திரபுத்திரன் ஐனாரே, என்ன நாகராஜன் அப்படி என்னையா பாவத்தை செய்திருக்கிறான்? இந்த நாகராஜ மன்னவராகப்பட்டவர் சரி, முன்னொரு காலத்தில் அவன் முன்னொரு காலத்திலே ஒரு குழந்தையை வைத்து மடியிலே கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தையானது தொடையிலே மலம் செலுத்தி விட்டது. அப்படி மலம் செலுத்தி விட்டது என்ற காரணத்தினால் அவன் குழந்தைய தூக்கி 7 அடுக்கு மாடியில் இருந்து வீசினான். கீழே தூக்கி போட்டாரு. அது உயர இருந்து குழந்தை கீழே விழுந்ததுதான். சரி, அந்த குழந்தை துடி துடித்து செத்தது. அவருக்கு எங்க இருந்து பிள்ளை இருக்கும்? 7 தலைமுறைக்கும்
சரி நாகராஜனுக்கு புள்ள வரம் கிடையாது. சரி நாகராஜ மண்டவருக்கு தான் இல்ல. சரி இந்த நாக கண்ணிக்காது இருக்கா இல்லையான்னு பாப்போமே. என்னது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பிள்ளை வரையா பிள்ளை வரம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி நாகக்கண்ணியுடைய திரியட்டை எடுத்து பார்த்தார். அம்மா நாகக்கண்ணி திரியட்ட புரட்டி பார்க்கிறான். இந்த நாகராஜ மன்னவரையாவது ஒத்துக்கொள்ளலாம். ஆமா ஆனால் இந்த நாகக்கண்ணி செய்திருக்கின்றாலே பாவம். சரி அத கணக்கிலே எடுக்க முடியாது. ஐயா சித்திரபுத்திரன் ஐனாரே, என்ன அவ ஒரு பொம்பளை. ஆமா அவ என்னையா அப்படி பாவத்தை செய்திருக்கா? அவன் அங்கு என்ன செய்திருக்கின்றான் என்று தெரியுமா? நாகக்கண்ணி என்ன பாவத்தை செய்திருக்கிறாள்? அவள் உண்ட வீட்டிலே ரெண்டகம் செய்தவள், ரெண்டகம் செய்தவள், உடையாருடமைக்கு பேராசை பட்டவள், உடையாருடமைக்கு பேராசை பட்டவள், கொண்ட கணவனுக்கு துரோகம் செய்தவள், கொண்ட கணவனுக்கு துரோகம் செய்தவள், குத்தின முடக்கையை குளிக்க தாண்டினவள், குத்தின முடக்கையை குளிக்க தாண்டினவள், அரச அம்மையை அரசாமல் வைத்தவள், அரச அம்மையை அரசாமல் வைத்தவள், காராபசுவுக்கு எச்சிலை போட்டவள், காராபசுவுக்கு எச்சிலை போட்டவள், கன்றுக்கு பால் கொடாமல் கறந்து விற்றவள், கன்றுக்கு பால் கொடாமல் கறந்து விற்றவள், கறந்த பாடிலே கல்பனம் செய்தவள், கறந்த பாடிலே கல்பனம் செய்தவள், தானே பேர்களுக்கோ தானே பேர்களுக்கோ கிடையாதையா எதுவும் கிடையாதையா இந்த நாகக்கண்ணி பெண்குடியாள் ஆடு உண்ட வீட்டிலே ரெண்டகம் செய்தவள். ஓ உண்ட வீட்டிலே ரெண்டகம் செய்திருக்கிறார். அடுத்தருடைய பொருளுக்கு பேராசை பட்டவள். அது பொல்லாத பாவம். பொல்லாத பாவம். அடுத்தவர் பொருளுக்கு சரி நாம பேராசைப்படவே கூடாது. சரி அது அப்படி பேராசைப்பட்டா சரி அது பொல்லாத பாவம். பொல்லாத பாவம். ஆமோ கொண்ட கணவனுக்கே துரோகம் செய்தவள். கொண்ட கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறார். அது மட்டுமா? அது செய்யவே கூடாது. சரி குத்தின விளக்கே குறுக்க தாண்டினவள். எம்மா அது பொல்லாத தோஷம். பொல்லாத தோஷம். சரி அரச அம்மையை அலசாமல் வைத்தவள். அதுவும் பொல்லாத தோஷம் தான். சரி சரி காராம்பசுவுக்கு போய் எச்சில போட்டிருக்கா. எம்மா எந்த பசுவுக்கு எச்சில போட்டாலும் காராம்பசுவுக்கு எச்சில போடலாமா? அது அக்கரகாரத்திலே வளரக்கூடிய பசுவுக்கு. நாம வளர்க்கக்கூடிய பசுவா? அதாவது அக்கரகாரத்திலே வரக்கூடிய பசுவுக்கு சரி சண்டாளி எச்சிலையை கொண்டு போட்டிருக்கா. எச்சிலையை போட்டிருக்கா. ஆமா கறந்த பாலிலே கலப்படம் செய்தவள். எம்மா அது நம்பிக்கை துரோகம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணியை கொண்டு கலந்திருக்கா. ஆமா அப்புறம் எங்க இருந்து பிள்ளை இருக்கும்? எம்மா லிட்டருக்கு 5 ரூபா கூட கொடுங்கன்னு கேட்கலாம். சரி ஆனா பாலிலே கலப்படம் செய்தா பொல்லாத பாவம். அது அந்த காலத்துல அப்படி சொல்லிருக்காங்க. சரி பால்ல தண்ணி கலக்கினா குழந்தை இருக்காதுன்னு. ஆமா இப்ப எங்க 1 லிட்டர் பால்ல 1.5 லிட்டர் தண்ணியை கலக்காங்களோ சரி அங்கதான் 1.5 டஜன் பிள்ளை இருக்கு. ஆமா சரி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சரி நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கும் சரி ஆமா இருவருக்குமே குழந்தை வரம் என்பதே இல்லையே. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி இருவேர்களுக்கும் புள்ள வரம் என்பது இல்லை. நான் எப்படிமா குழந்தை வரம் கொடுக்க முடியும்? ஆமா ஐயா பகவானே, என்ன அவனும் என்னை போல ஒரு பெண் தானே. ஆமா அவள 12 வருஷமா தவறு இருந்திருக்கா. சரி அவளுடைய திரியேட்டிலே பிள்ளை வர இல்லாட்டாலும் பரவாயில்லை. சரி அவருடைய தவத்தை மெச்சியாவது ஆமா நீங்கள் ஒரு குழந்தையாவது கொடுக்க வேண்டும். அந்த நாகக்கண்ணிக்கு சரி நீங்க எப்படி இருந்தாலும் சரி புள்ள வரம் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒத்த கால நிக்கா. ஒத்த காலம் எங்க வச்சிருக்கா? பக்கத்துல வச்சிருக்கா. பிடிவாதமா நிக்கா. பிடிவாதமா கேட்கா. ஆமா ஜாயிண்ட்காரி மாதிரி பிடிவாதமா நிக்கா. சரி சரி அம்மா பார்வதி, நீயே பிடிவாதம்